இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யறது அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸை வந்து இது மாதிரி ஆன் பண்ணிக்கிட்டு கடாயாக அது மேலே வச்சிடணும். கடையில் எந்த இரும்பும் இல்லாத அளவுக்கு அது நல்லா காஞ்ச உடனே கடலை எண்ணெய் ஊற்றுறோம். கடலை எண்ணெய் சமையலுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ கடலை எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தினா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் எப்பவுமே நாங்கள் ரெடி பண்ணி ஆடிலாம் வச்சுருப்போம். அந்த எண்ணெய் தான் இப்போ நாங்கள் ஊற்றுறோம். அடுத்தது கடுகு போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இல்லையா, இப்போ இந்த பட்டை அது எல்லாத்தையும் அந்த இதில் கடாயில் போட்டுடணும். நெக்ஸ்ட் ஆனியனையும் போட்டுறது நல்லா வதக்கணும். எப்பவுமே ஆனியனை நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ வந்து சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சமைக்கிற டிஷ்ஷு. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வதங்கட்டும். அடுத்தது தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டையும் அதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கறியை நம்ம வந்து நல்லா அலசிட்டு அதை எடுத்து அதில் போடணும். சிக்கன் கோழிக்கறி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடணும். அப்போ தான் வந்து அந்த கவுச்சி வாடை வராது. அடுத்தது சில்லி பவுடர் மிளகாத்தூளையும் அதில் நல்லா கொட்டிட்டு மொத்தமாக கிளறி விடணும். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிங்கன்னா சுவையான கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா கோழிக்கறி நல்லா வேகும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு பாருங்கள், கோழிக்கறி குழம்பு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கோழிக்கறி குழம்புலாம் வைக்கிறது. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை குழம்புலாம் அப்படி தூவி விட்டுடணும். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோழிக்கறி குழம்பு இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.